Hi, this is Santosh. Welcome to English Abaka. Last video பார்க்கலனா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா டாப் 10 கொஷின்ஸ், அதாவது எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாப் 10 கொஷின்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரிஃபரபிள் 90% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்ற கொஷின்ஸ் தான் கேட்க போகிறேன். இந்த கொஷின்ஸ் எப்படி நான் எடுத்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பப்ளிக் ஸ்கூல், கேந்திரா வித்யாலயா, ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி டாப் CBSE ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸில் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்படியே வந்து சொல்லி அதோடைய ஆன்சர்ஸையும் எடுத்து காமிக்கிறது மூலிமா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆன்சர்ஸை வந்து நான் அந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவேன், அலாங் வித் இட் உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸையுமே காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். Why was the office boy frustrated? Who did he show his anger on? இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாப்டர்ன்றதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. மேபி சில பேர் படித்தவங்களாக கண்டுபிடிச்சிருக்க முடியும், சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. Poets and Pancake. ஸோ why was the office boy frustrated? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த Poets and Pancake வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெமினி ஸ்டூடியோவில் அங்கே இருந்த ஒரு பேப்பர் கட்டிங் பாய்க்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான். யார் இந்த ஆஃபீஸ் பாய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினி ஸ்டூடியோவிலே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் ஆஃபீஸ் பாய்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு வந்து 42 years கிட்ட ஆகுது அப்படின்றது தான். த ஆஃபீஸ் பாய் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் ஹி தாட் ஹிஸ் டேலண்ட் வாஸ் வேஸ்டட் இன் த ஸ்டுடியோஸ் மேக்கப் டிபார்ட்மெண்ட். ஹி ஷோட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஆங்கர் ஆன் கோதமங்கலம் சுபு, தென் நம்பர் 2 அட் ஜெமினி ஸ்டுடியோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி அந்த ஆஃபீஸ் பாய் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இது ஆக்சுவலி ரியல் ஸ்டோரின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோதமங்கலம் சுபு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து SS வாசன், அவர் தான் வந்து ஓனர். அவருக்கு அடுத்து வந்து இந்த கோதமங்கலம் சுபு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாருன்னு அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ், டயலாக் டிஸ்கஷன், இவருமே சில நேரத்தில் ஸ்டோரிஸ் வந்து எழுதுவார். அது எல்லாத்தையுமே இருப்பார், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ நம்ம ஆஃபீஸ் பாய் என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய டேலண்ட், அவர் என்ன சொல்லிப்பாராம், தன்னை தானே வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்க வேண்டியவன், பெரிய ஆக்டராக இருக்க வேண்டியவன், பெரிய டேரக்டராக இருக்க வேண்டியவன், பெரிய லிரிக் ரைட்டராக இருக்க வேண்டியவன் அப்படின்றத வந்து அவர் தன்னைத்தானே வந்து சொல்லிப்பார். இது வந்து எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸ் பாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைட்டர் அசோகமித்ரன் இருக்கார் இல்லையா, அவர் அப்போ பேப்பர் கட்டிங் பாயாக இருப்பார். அவர்கிட்ட தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம், அவரால் எதனால் இதெல்லாம் ஆக முடியலன்னு சொல்லுவார்னா இந்த கோதமங்கலம் சுபு. இவர் தான் வந்து இவர் ஆக்சுவலி ஒரு பிராமின். அவர் ஒரு பிராமின்றதால வந்து அவருக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இந்த ஆஃபீஸ் பாய் வந்து சொல்லுவார் அவர் கோவத்தை. ஸோ அதுதான் இந்த கொஷின்ஸை சொல்கிறாங்க. கோதமங்கலம் சுபு மேலே தான் அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். அவரால் தான் வந்து இவருக்கு எந்த சான்சஸுமே கிடைக்கலன்றத ஆஃபீஸ் பாய் நம்புறாரு. இது எல்லாத்தையுமே அசோகமித்ரன் நம்ம ரைட்டர்கிட்ட ஆஃபீஸ் பாய் சொல்லுவார். கண்டிப்பாக இந்த கிளாஸ் இந்த கொஷின் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, why do you think Aunt Jennifer created animals that are so different from our own character? What might the poet be suggesting through this difference? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர் நம்ம வீடியோ இருக்குது நம்ம சேனல்லையே, நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வரலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸை டேரெக்டாக போயிடலாம். ஸோ வாட் மைட் த poet be suggesting through this differences? In creating animals that are different from our own character, Aunt Jennifer found a means of living an alternate life that is denied to her. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஜெனிஃபர் வந்து இது வந்து ஒரு விமன் சொசைட்டியை தான் வந்து சொல்லுது. ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பயந்து வாழ்வாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பயப்படுற ஒரு ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எதனால் வந்து அந்த ஒரு டைகரை வந்து அவங்க அந்த வந்து பேனலில் வந்து எம்ப்ராய்ட் பண்ணுறாங்கன்னா, a life that is proud, free, fearless and sure of itself. அதாவது எதுக்குமே பயப்படாத ஒரு வாழ்க்கையை வாழணும். ஒரு டைகர் மாதிரி, டைகர் வந்து காட்டுக்குள்ளே எவ்வளோ வந்து சுதந்திரமாக நடந்து போகும் இல்லையா, ஸோ அதை மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்றதால தான் அவங்க டைகரை வந்து அந்த பேனலில் வந்து அவங்க எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல, பயந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பயந்து வாழற வாழ்க்கை பிடிக்கல. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் உலகத்தில் லைஃப்லையாவது அந்த மாதிரி ஒரு ஃபியர்லெஸ் பர்சனாக இருக்கணும், ஒரு டைகர் மாதிரி வந்து ஃபியர்லெஸ்ஸாக ப்ரௌடாக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க. தட் இஸ் வாட் த ரீசன் ஷி இஸ் கிரியேட்டிங் த அனிமல் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்,
The real relief for them is to be free from fear, remarked Gandhi. What do you think was the beginning of their liberations from the fear of the British? So இந்த கொஸ்டினை வந்து நம்ம காமிக்கிறேன், நீங்கள் வந்து வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ இல்லை வந்து எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கிராப்பர் பெசன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15% இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பர்சன்ஸ். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த லேண்ட்லார்ட்லாம் இவங்களுடைய லேண்டை கொடுத்துட்டு 15% அந்த லேண்டில் வந்து இந்த இண்டிகோ பிளான்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ரெண்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்மன் என்ன பண்ணுறாங்க, அவங்க சிந்தட்டிக் கலர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சீப்பாகவும் ரொம்ப நாளும் வர்றதால அதுக்கடுத்து இந்த இண்டிகோ பிளான்ட்டோடைய தேவை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்ட்லார்ட்லாம் ஏமாற்றி இந்த பெசன்ஸ் கிட்ட காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய இப்போ நிறைய பர்சன்ஸ்லாம் பயந்து காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர் தான் வக்கீல்லாம் வச்சு வாதாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் காந்திஜிக்கு தெரிய வரும்பொழுது இந்த மாதிரி இந்த பெசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து we have to give freedom from fear அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறாரு. அது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொல்கிறாரு. இதுக்காக அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கும் ரெடி, எனக்கு அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லுவார். ஸோ அவர் அதனால அரெஸ்ட்டும் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆனால் வந்து இவருக்காக வந்து thousands of peasant வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து இருப்பாங்க. அதனால் வந்து காந்தியை வந்து எதுவுமே பண்ணாமல் பெயில் உடனே அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு காந்தியோட அல்டிமேட் கோலே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டிங் ஸ்கில், எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இந்த சாப்டரில் இந்த கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமானது அப்படின்றதால தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா why does Kamala Das compare her mother to a pale winter's moon? My Mother at 66 chapter. Okay. So the poet's mother has to be aged and may die soon, just like a late winter moon. The life of the poet's mother is clouded by old age and she too might die soon. Was this answer helpful? அதில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமலாதாஸ் இதுவுமே வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரியான ஒரு போம் தான். நம்ம கமலாதாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்க மதரை வந்து, அதாவது அவங்க கொச்சின்லேருந்து அவங்க ஏர்போர்ட் போகும்பொழுது அவங்க மாம் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா முகத்தை பார்க்கும்பொழுது அவங்க முகம் வந்து லேட் வின்டர் மூன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அந்த லேட் வின்டர் மூன் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, லேட் வின்டர் மூன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேல் ஆகி ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காலாம் இருக்காது, ரொம்பவே டல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்மளுடைய ரைட்டர் வந்து அவங்க அம்மா முகத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க அம்மாவும் எல்லாம் முதிர்ச்சிலாம் ஆகிடு, வயசாகிடுச்சு, ஏஜிங் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த லேட் வின்டர் மூன் எப்படி வந்து ட்ரையாக இருக்கோ அதை மாதிரி அவங்க அம்மா முகம் இருக்குன்றதை வந்து சொல்லி நமக்கு கம்பேர் பண்ணுறாங்க. மேபி அவங்க அம்மா சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க, அதை நினச்சி பயந்ததுனால அவங்க வந்து அந்த லேட் வின்டர் மூன் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், why is the order from Berlin called a Thunderclap by France? எந்த லெசன் சொல்லுங்கள் பார்க்கலாம். the last lesson, first chapter இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெசன். So the order from Berlin was called a Thunderclap by France because it was a shock for him to know that the study of the French language had been prohibited in the schools of Alsace and Lorraine. So இங்கே என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸ் வந்து என்னன்னா, இந்த ஜெர்மன் வந்து இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த ஆலிஸ் அண்ட் லொரைன் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அவங்க கேப்சர் பண்ணதால் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சை வந்து டீச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் அமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எம்எம்எல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிளாஸில் வந்து சொல்லுவார். அது சொன்ன உடனே தான் நமக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து தண்டர் கிளாப், ஐயோ இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டமேன்றதை ரொம்ப ரியலைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால தான் வந்து அது வந்து தண்டர் கிளாப் அப்படின்றது இடிச்ச மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதாவது படத்தில் பார்த்துருப்பீங்களே, டக்குன்னு ஏதாவது ஒரு ரொம்ப ஷாக்கான நியூஸ் சொன்னால் அப்படி இடிச்ச மாதிரி காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், how does Charlie describe Galesburg as it used to be in 1894? In the question, the third level.
Okay. Charlie described Galesburg as a quiet, simple, and peaceful place with a big old frame house, huge lawns, and tremendous tree. The summer evening were rather long, and people sat out on their lawns in peaceful world, men smoking cigars and women waving palm leaf fans. அதாவது வேசிரி வீசுறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சார்லி, அதாவது இந்த சார்லி இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த கெய்ல்ஸ்பர்க்ன்ற ஊரை வந்து எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அவருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்றது தான் வந்து இப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஆஃப்டர் 2 டெட்லியஸ்ட் வார், அதாவது வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2, இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த உலகம் வந்து இவருக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெய்ல்ஸ்பர்கில், அதுவும் அந்த இயர் இருக்குது இல்லையா, 1894க்கு முன்னாடி 2 டெட்லியஸ்ட் வாருக்கு முன்னாடி வாழணும் அப்படின்றத வந்து அவருக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அங்கே என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருந்ததும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். Our language is part of our culture and we are proud of it. Describe how regretful MML and the village elders are for having neglected their native language, French. So the last lesson question தான் இதுவும். அதாவது MML creates a sense of reverence in the hearts of the village elders who have come to thank him for his 40 years of faithful service for the language and regretted not paying sincere attention towards it. அதாவது நம்ம ஹெமல் வந்து அவருக்கு இந்த வில்லேஜஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ரெக்ரெட்டாகவும் ஆகிறாரு. ஏன்னா வந்து ரொம்ப சின்சியராக இல்லை அவருடைய ஒர்க்கில் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஏன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அந்த ஃப்ரான்ஸ் வந்து அந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லாதப்போ அவன் மட்டும் ரீசன் கிடையாது, அவரையும் அவர் சொல்லிக்கிறாரு, பேரண்ட்ஸையும் சொல்வார், அந்த பசங்களுடைய பேரண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பேரண்ட் என்ன நினைப்பாங்களா, வேலைக்கு போனால் இதை விட அதிகமாக வந்து காசு சம்பாதிக்கலாம், இது ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னு ஸ்கூலுக்கு ஒழுக்காமல் அனுப்பாமல் இருப்பாங்க. அண்ட் இவருமே வந்து சம்டைம்ஸ் ஃபிஷிங்க்கு போகிறதா இருந்தால் ஸ்கூல் லீவ் விட்டுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அவருடைய கார்டனுக்கு வந்து வாட்டரிங் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவார். ஸோ அதனால இதெல்லாம் வந்து அவருமே ரெக்ரெட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கொஷின். Describe the third level as per Charlie. What did he do to make sure that he was in 1894? Why did he want to buy tickets? The third level questions. நீங்கள் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், நான் சொல்கிற கொஷின்ஸை படித்தாலே அந்த சாப்டரையே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ எதனால் வந்து நம்ம சார்லி வந்து 1894 இருக்கான்றதை வந்து அவர் நினைக்கிறாரு அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்புறம் ஏன் அவர் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறாருன்றது சொல்கிறாங்க. First, everyone on the station was dressed in 19th century. To make sure that he was on the third level, Charlie went to a newsboy and saw the stack of newspaper. It was the world, which has not been published for years. Later he found the front page in the public library files and it was printed June 11, 1894. ஸோ எப்படி அவருக்கு வந்து அந்த தேர்ட் லெவலில் வந்து, அதாவது அவர் 1894 டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துன்னு அவர் நினைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க, முஸ்டாஷ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹேட்லாம் போட்டிருக்காங்க. அதாவது அந்த இயரில் இருக்கக்கூடிய 1894, அதாவது 18th century அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. செகண்ட், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் பாய் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் கை வச்சுட்டு இருக்கான். ஸோ அதில் போய் பார்க்கும்பொழுது அதில் டேட்டு June 11, 1894 இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து அவர் முடிவு பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பருடைய எந்த கம்பெனின்னு வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு, அந்த நியூஸ் பேப்பர் இப்போ வந்து பப்ளிஷே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாகிடுது, அந்த 1894 தான் வந்திருக்காரு அப்படின்றத. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் சப்ளிமெண்ட்ரி போகவே இல்லை, வந்துச்சு. What did the poet suppress her pain in the presence of her mother at the airport? My mother at 66. உங்களுக்கு மேக்ஸிமம் சாப்டர் தெரியுதுனாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின். At the airport, the poet Kamala Das feels fearful of losing her pale, aging mother alone and unattended. She has an ache and fear inside her heart and is not sure if she will be able to see her mother again.
She hides her feeling of anxiety by giving a long and cheerful smile to her mother as she bids her adieu. Adieuனா வந்து குட் பாய்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமலஹாஸ் வந்து அவங்க ஏர்போர்ட்டில் இவங்க இறங்கிட்டு அவங்க மதரை பார்க்கும்போது அவங்க மதருக்கு ரொம்பவே வயசாகிருக்கு, ரொம்பவே அந்த ஏஜிங் அந்த ரொம்ப வந்து பேல் ஃபேஸை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்பொழுதே அவங்களுக்கு புரியுது அவங்க மதரை வந்து அவங்க சீக்கிரமாக வந்து அவங்க வந்து இறந்து போக போகிறாங்க அப்படின்றத. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அவங்க அம்மாவை வந்து அவங்களுக்கு விடணும் மனசும் வரல. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த எல்லா பயத்தையும் அந்த எல்லா கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க மதரை பார்த்து ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் அண்ட் ஸ்மைல், அதாவது ஒரு சிரிப்பு மட்டும் சொல்கிறாங்க குட் பாய் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மதரை மறுபடியும் பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால் அந்த பெயின் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்படி வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Why is grandeur associated with a mighty dead? A Thing of Beauty chapter. So grandeur of the mighty dead lies in their noble deeds. They have left behind the beautiful legacy of their brave acts. Their selfless sacrifice for their nation and deeds for the welfare of mankind still continue to inspire us. அதாவது இந்த கிராண்டியர் ஆஃப் த மைட்டி டெட், அதாவது நம்ம நாட்டுக்காக உயிர் இழந்தாங்க இல்லையா வீரர்கள், சோல்ஜர்ஸ், அவங்கள தான் வந்து சொல்கிறாங்க லைஸ் இன் தேர் நோபல் டீட்ஸ். ஸோ அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக வந்து ஒரு பிரேவான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்கிறாங்க, நமக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Why was the peddler surprised when he knocked at the door of Crofter's cottage? The rat trap. இது எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தடவை ஈஸியாக இருக்கும். Why was the peddler surprised when he knocked on the door of the cottage? At the Crofter's cottage, the peddler was welcomed warmly and received generously hospitality. The Crofter was an old and lonely man, and the prospect of getting the peddler's company overjoyed him. அதாவது எதனால் வந்து நமக்கு பெட்லருக்கு வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிராஃப்டர் என்ன பண்ணார், அதாவது இந்த கிராஃப்டர் ஃபார்மர் கூட சொல்லுவாங்க மேபி சில கொஷின்ஸில், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓல்டு மேன், கிராஃப்டர், அப்படி இல்லைனா வந்து ஃபார்மர். இந்த கிராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்லர், அதாவது வழிப்போக்கன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வந்து யாராவது கதவு தட்டி தங்கிக்கலாமான்னு கேட்டால் எல்லாருக்காக இருந்தால் நார்மலாக கோவம் வரும். பட் இந்த கிராஃப்டருக்கு கோவமே வரல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டர் வந்து ஒரு லோன்லி பர்சன். ஸோ அவருக்கு வந்து யாராவது கம்பெனி வரமாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த பெட்லர் வந்த உடனே அவர் வந்து அந்த கம்பெனியை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு பெட்லருக்கு வந்து சர்ப்ரைஸ்டாக இருந்தது, எப்படிடா இவர் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின். What did Gandhi ji do for social and cultural upliftment of the people of Champaran? Champaran மக்களுக்கு வந்து காந்திஜி என்ன பண்ணாரு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ மகாத்மா காந்தி appointed volunteers to educate the village of Champaran and set up as ashram chair. His wife Kasturiba taught personal cleanliness and community sanitation to the villagers, and their doctor also volunteered to serve the village for a period of 6 months. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கேஸ்லாம் முடிஞ்ச கடைசியில் வந்து எப்படியாவது இந்த வில்லேஜ், இந்த சாம்பரன் மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய இதை ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு படிப்பறிவு எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து ப்ராப்பரான வந்து ஹைஜீன் கூட இல்லைன்றதால ஏதாவது பண்ணணும் அவங்க லைஃப், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தேர் லைஃப்க்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சானிடேஷன்ஸ் எப்படி வந்து க்ளீனாக இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து எல்லாரையுமே வந்து 6 month இன்டர்ன்ஷிப் வந்து வில்லேஜில் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறாரு. ஸோ அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸாவது கிடைக்கும், கஸ்டர் ஆயில் அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான மெடிசன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து காந்திஜி வந்து இந்த சாம்பரனில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கொஷின். Why did Jhansi discourage Sophie from having dreams? ஜான்சி எதற்கு சோஃபியை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயிங் பிளேசஸ் சாப்டர் தான். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் their lower middle class family background, Jhansi discouraged Sophie to have such dreams. Jhansi is more realistic and practical in life, and hence
knows the big ambitions cost heavy investment, something their working class status could not afford. அதாவது சோஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் கேர்ள், நிறையா விதமான ட்ரீம்ஸ்லாம் வச்சுருப்பா. ஆனால் ஜான்சி வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சன். அதனால தான் வந்து சோஃபி வந்து எதாவது சொல்லிகிட்டே இருப்பாள், நான் வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் வந்து அங்கே ஹீரோவாக போகிறேன், ஹீரோயினாக போகிறேன் அப்படிலாம் சொல்லும் போது ஜான்சி வந்து இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்ட்டு ரியலிஸ்டிக்காக வந்து பேசுகிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், இவங்களால் வந்து இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து ஷாப்லாம் வைக்கணும்னா ரொம்ப காசு ஆகுன்றது அவளுக்கு தெரியும். So why was the English poet who visited Gemini studio as baffled as his audience? அதாவது ஜெமினி ஸ்டூடியோவில் வந்து அந்த இங்கிலீஷ் மேன் வந்திருப்பார் இல்லையா, அது வந்து ஏன் வந்து யாருக்கும் ஒன்றும் புரியலன்னு கேட்குறாங்க. The Englishman visit to Gemini studios refers to an unexplained mystery by no one could decipher his identity, whether he was poet or an editor. அதாவது அங்கே வந்து நம்ம இங்கிலீஷ்மேன், அதாவது அந்த இங்கிலீஷ்மேன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் தான். ஸோ அந்த ஜெமினி ஸ்டுடியோக்கு அவர் வந்து பேசும்பொழுது அவருடைய ஆக்சென்ட் வந்து யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அதனால தான் அவர் யாருன்னே வந்து புரியல, ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அசோகமித்ரன் ரைட்டர், அதாவது பேப்பர் கட்டிங் பாயா இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து அவர் ஒரு ரைட்டர், அவர் வந்து நிறையா விதமான பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கும். ஸோ வந்து அந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நிறைய இந்த விஷயத்துக்கு போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The Maharaja has annoyed a British officer by refusing his permission to hunt a tiger in Pratibandhapuram. As a result, he was in danger of losing his throne. அதாவது நம்ம மகாராஜா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிலானி ஜங் பகதூர் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ரேங்க் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்பார், இந்த வந்து டைகர்லாம் ஹண்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் தான் வந்து 100 டைகரை சாகடிக்கணும் இல்லையா, அதனால் வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கோவப்பட்டால் வந்து அந்த கிட்டத்தட்ட அவருடைய எம்பையரே வந்து அவர் உள்ள அழிக்க முடியும். அதனால தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் ரிங்லாம் வந்து கொடுப்பாரு, அதனால வந்து அது கோவம் சால்வ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் அப்படின்றத நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Why is Antarctica the place to go to understand Earth's present, past and future? எதனால அண்டார்டிகாவுக்கு போனால் உலகத்துடைய ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் கொஸ்டின். Antarctica is a place to understand Earth's present, past, future because it holds its ice core 500,000 years old. Carbon records taped its layer of ice. Antarctica has rich variety of flora and fauna in a rich heritage of past. ஸோ அதாவது உலகம் தோன்றிய நாட்கள்லேருந்து இப்போ வரைக்குமே அங்கே தான் வந்து மக்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாமல் அங்கே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Why did Zitlasa not want her hair to cut short? Zitlasa வந்து இதனால் அவங்களுடைய ஹேரை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் கொஷின். Cutting of my long hair chapter. Their mother taught them that only the warriors or the other people who had died, their ladies must get their hair shingled out. Short hair was worn by the mourners and the shingled hair by the cowards. So Zitlasa did not want her hair to be cut short. ஸோ அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து போரில் தோற்று போனவங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஹேர்லாம் வச்சுட்டு இருந்தால் தைரியம் இல்லாதவங்க அப்படிலாம் வந்து சொல்கிறதால, இறந்து போனவங்க தான் வந்து இறந்து போனவங்க வீட்டில் தான் அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதால் ஆஸ் அ ட்ரெடிஷனாக அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஷிங்கிள்ட் ஹேர் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தைரியம் இல்லாதவங்க தான் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க முடிய வெட்டக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராட் ட்ராப் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2 மார்க்ஸ் தான் இது இங்கே தான் 5 மார்க்ஸ் இருக்குது கீழே. ஓகே, சாரி. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ்லேயும் இருக்கலாம், 5 மார்க்ஸ்லேயும் இருக்கலாம். இங்கே 40 to 50 வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது 5 மார்க் கொஷின். மேபி இதை நீங்கள் 2 மார்க்ஸில் அவங்க கேட்டாங்கனாலும் நீங்கள் வந்து 2 மார்க்ஸ்க்கு எழுதலாம், 5 மார்க்கில் கேட்டிங்கனாலும் 5 மார்க் எழுதலாம். நீங்கள் வந்து இதுதான் இதுக்கு கொஷின் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கவே நினைக்காது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க என்ன வேர்ட் லிமிட் கேட்குறாங்களோ அதை எழுதுங்க. ஓகே, என்ன கொஷின் வந்து பார்த்திங்கன்னா,
Edla's empathetic and compassionate behavior changed the life of the rat trap seller. Do you think that an act of kindness can change a person's view of the world? ஸோ உங்களுடைய வந்து அப்ரோச் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதலாம். Undoubtedly, Edla's empathy and kindness changed the life of the vagabond rat trap seller. அதாவது எட்லா வந்து ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன் இல்லையா, அதாவது அயன் மாஸ்டருடைய டாக்டர். அவங்க இவன் ஒரு திருடன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அவங்க ஒரு கைண்ட் ஹார்ட் பர்சன் சொல்லிட்டு அவன் வந்து இவங்க என்னடா இவங்க இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுமே நல்லவன் ஆகிடுவான். ஸோ எட்லா வாஸ் a clever judge of human character. The moment she saw the rat trap seller whom her father had mistaken for an old acquaintance, she read him rightly. அதாவது நம்ம எட்லா வெல்மேன்சன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே தெரியும் இவனை பார்த்தா படித்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ஒரு கைண்டான ஒரு பர்சன்றதால அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கைண்ட்னஸால் தான் இந்த rat trap seller ஒரு திருடனாகவே இருந்திருப்பான், பட் கடைசியில் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்லவனாக மாறி இருப்பான். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹர் கைண்ட்னஸ் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதலாம் ஆன்சர்ஸை. Maintaining a balance between one's fantasies and real world is the key to the survival. Give your opinion on Sophie's character in the light of given statement. Justify with reference to the character of going places. ஸோ இதுவுமே 5 மார்க்ஸ் தான். இங்கே 2 மார்க் கொடுத்ததால நீங்கள் 2 மார்க்குன்னு நினைக்காதீங்க. மேபி 2 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். 2 மார்க்ஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி 40-50 வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் தான், உங்களோட ஆன்சர்ஸ் தான் எழுதுவீங்க. மெயின்டைனிங் அ பேலன்ஸ் பிட்வீன் ஒன்ஸ் ஃபேண்டசி அண்ட் ரியல் வேர்ல்ட் இஸ் டெஃபினெட்லி த கீ டு த சர்வைவல். போத் ட்ரீமிங் அண்ட் ரியாலிட்டி ஆர் ரெக்வயர்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப். திஸ் இஸ் பிகாஸ் வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ட்ரீம் விச் ஒன் வுட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு ரியாலிட்டி ஹியூமன் லைஃப் வில் பிகேம் எய்ம்லெஸ். அதாவது ட்ரீம்னு ஒரு விஷயம் இருக்கணும். இது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தால் தான் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நம்ம ரஜினியே வந்து கண்டக்டராக இருந்து வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலையா, அவர் நினச்சி பார்த்துருப்பாரு. பட் வி நீட் டு ட்ரீம் பிக். அதனால் வந்து ட்ரீம் தேவை, பட் அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக நமக்கு ரியாலிட்டியும் இருக்கணும். இது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எழுதலாம், என்ன வேணால் எழுதலாம். அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். Any other value system. How did Dr. Sero succeeded as a doctor as well as the patriotic? டாக்டர் செரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் சோல்ஜருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஒரு ஜாப்பனீஸ் அவர், பட் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு அமெரிக்கனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் ஒரு பேட்ரியாட்டாகவும் ஜெயிச்சிட்டாரு, ஒரு டாக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் எழுதி பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஆஸ் அ ஹியூமனாக வந்து அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவார். அண்ட் பேட்ரியாட்டிசமாக வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா, இவர் வந்து அமெரிக்கன்றதால அவருடைய எனிமி கிடையவே கிடையாது அப்படின்றது தான் இந்த சாப்டருடைய கான்செப்டே, த எனிமி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், த லாஸ்ட் கொஷின். நோயிங் டூ மச் ஆஃப் ஃபியூச்சர் இஸ் நெவர் அ குட் திங் as it open a way to disaster. Justify this reference to episode of the Tiger King. அதாவது இந்த டைகர் கிங் இருக்கார் இல்லையா, அவர் பிறக்கும் பொழுதே ஒரு 20 days இருக்கும்பொழுது அவர் எப்படி இறந்து போவார் அப்படின்றத வந்து சொல்லிடுவார் அந்த அஸ்ட்ராலஜியர். அதனால் வந்து அவர் தான் வந்து அந்த டைகரை சாகடிக்கணுன்றதே அவர் வாழ்க்கையை ஃபுல்லாக அழிச்சுக்கிட்டார். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. Knowing too much about our future is not good thing. If the future is bad, one will live in fear and will waste his life. While if the future is supposed to be good for him, he might become complacent and lazy. The king have been told of his destiny, tried whatever was possible to avoid it. ஸோ அதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிங் வந்து இந்த தெரிஞ்சதால தான் வந்து, அதாவது என்ன ஆக போகுது அவர் முடிவுன்னு தெரிஞ்சதால, ஃப்யூச்சர் தெரிஞ்சதால தான் இந்த மாதிரிலாம் அவர் ஆக்ட் பண்ணார். ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 15 கொஷின்ஸ்க்கு மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து வெறும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்டும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்னும் நிறையா கொஷின் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரைட்டிங் ஸ்கில்ஸையும் இதே மாதிரி தெளிவாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கொஷின் பேப்பரையும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும், பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.